உன்னதரேசுவே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திடச் செய்தவரே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திடச் செய்தவரே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, என் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவே, என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நீராயுதே, என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நீராயுதே, உம் அன்பால் நீராயுதே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, உள்ளளவும் துதிப்பே உன்னதரேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவே, எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே, எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே, தகப்பன் நான் என்றீரே, நான் உண்டு என்றீரே, உன் தகப்பன் நான் என்றீர்
கடந்த நாட்கள்ல நம் கஷ்டத்தோடு கலங்கி நின்ற நேரத்தில் எல்லாம் அவருடைய அன்பின் கரங்களால் நம்மை அணைத்து நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொன்னாரே, உன்னை நான் தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னாரே. அந்த அன்பை நினைத்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து எல்லா தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்மேல் வைத்த அவருடைய கிருபை, ஹல்லேலூயா, அவருடைய பேரன்பு மிகவும் பெரியது, அளவிட முடியாதது. 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் சத்தமாய். 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. உள்ளளவும் நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. எத்தனை நாவுகள் இருந்தாலும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவதற்கு அவைகள் போதாது. உம்முடைய நல்ல நாமம் இந்த காலை நேரத்திலே மகிமைப்படுவதாக, இந்த ஆராதனை வேளையிலே உயர்த்தப்படுவதாக. எங்களை நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். உம்முடைய கிருபையினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்பதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்தினீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஷாலஹந்தரிலே வாகாடாதீரா ஈதம்பரோ ஷலஹந்தரிலே. Thank you அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஷெகெதெலே பரோ சஹந்தலல பரோ சினரவாக. Yes Father, we thank you. We bless your name. Yes Jesus, thank you Lord. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். எல்லா மகிமையும் எல்லா துதியும் நீர் எடுத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க செய்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே.
ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பரிசுத்த ஆவி ஆனவரே அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பரிசுத்த ஆவி ஆனவரே அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உமது செயல்களாம், உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள். ஓ உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள். உம்மை ஓ ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு
சத்தமாயோ ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், 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 அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவைகள். சொல்லும் உமது வழிகள், உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள். கரங்கள் அசைத்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அவருடைய செயல்கள் எல்லாம் அதிசயமானது, அவருடைய வழிகள் எல்லாம் சத்தியமானது, உண்மையானது. அவருடைய வழிகள்ல நம்மை நடத்தும் போது நாம் கலங்க தேவையே இல்லை. வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வழிகள் உத்தமர்களுக்கு அரண் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருக்கோ கலக்கம் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வழிகள் உத்தமர்களுக்கு அரண். ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு அவருடைய வழிகள் அரணாயிருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அதே போல கர்த்தருடைய வழிகள் இந்த பூமியை பார்க்கிலும் அவைகள் உயர்ந்தவைகளாயிருக்கிறது. உயர்ந்த வழிகள், உயரமான வழிகள். ஹல்லேலூயா. மனுஷர்களுடைய சிந்தைக்கு எட்டாத வழிகள் அவை, மனுஷர்களுடைய யோசனைகளுக்கு எட்டாத வழிகள். ஹல்லேலூயா. ஆமென். அநேகரை ஆண்டவர் அந்த வழியினூடாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். இந்த ஆராதனை நேரத்தில் இதை அறிந்து கொள்ளுங்கள், அந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அவருடைய வழிகளிலே நடத்தி கொண்டிருக்கிறார். நிறைய காரியங்கள் உங்களுக்கு புரியாது, ஏனென்றால் அவருடைய வழியில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். உம்முடைய வழிகளுக்காக நன்றி அப்பா. அவருடைய வழிகளினூடாய் நீங்க நடக்கும்போது நிறைய நேரங்கள்ல ஒன்றுமே உங்களுக்கு புரியாதது போல இருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற கேள்விகள் உங்களுக்கு வரலாம். ஆமென். யோசேப்பை அவருடைய வழியில நடத்தினார். ஆமென். மனிதர்களால் சிந்திக்க முடியாத அநேக அசம்பாவிதங்கள் அவனுக்கு நடந்தது. அவன் சிறைச்சாலைக்குள்ளே போனான், தவறு செய்ததற்காக அல்ல, உண்மையாயிருந்ததற்காக. இதுதான் கர்த்தருடைய வழிகள். மனிதர்களுடைய சிந்தையில் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற காரியங்களும் அப்படி தோன்றிக் கொண்டிருக்கலாம். நான் எந்த தவறுமே செய்யவில்லையே, ஏன் எனக்கு இந்த சிறையிருப்பு, ஏன் எனக்கு இந்த கலக்கம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வழிகள் என்பதை இந்த காலை நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய வழிகள்
ஆமென். செம்மையானது. அவருடைய வழிகள் அதிசயமானது. Come on. அவருடைய வழிகள் உயர்ந்தது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அப்படியே அவருடைய வழிகள் உயர்ந்ததாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. தேங்க்யூ அப்பா, நன்றி இயேசுவே. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே, கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார்.
இருந்தாலும் திராட்சை செடிகளில் கனி இழந்தாலும் அத்தி மரங்களில் இலையுதிர்ந்தாலும் திராட்சை செடிகளில் கனி இழந்தாலும் சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கம் இல்லையே, சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரங்கள் என்னை தாங்கும் வருத்தம் இல்லையே, கர்த்தர் கரங்கள் என்னை தாங்கும் வருத்தம் இல்லையே. ஓ சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கம் இல்லையே, சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரங்கள் என்னை தாங்கும் வருத்தம் இல்லையே, கர்த்தர் கரங்கள் என்னை தாங்கும் வருத்தம் இல்லையே. எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கர்த்தர் முன்னே செல்வதாலே கலக்கம் இல்லையே, கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. ஓ ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே, பாடுவோம் விலகவில்லையே. வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம். படும் வருத்தம் தாகம், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே, வழி நடத்தும். படும் எதுவும் என்னை சேதப்படுத்த முடியவில்லையே, எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே, கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தால். பாடும் என் ஜெபத்தை கேட்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து. ஒரு விசை கூட வருத்தம் தாகம் பசியும் என்னை, ஆமென் ஆமென், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லை. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கம் இல்லையே, சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரங்கள் என்னை தாங்கும் வருத்தம் இல்லையே, கர்த்தர் கரம் என்னை தாங்கும் வருத்தம் இல்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார்,
கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஓ, என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். ஹல்லேலூயா. வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கலாம். அதுல ஒரு முக்கியமான பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, என் ஜெபத்தை கேட்பவரே. நிறைய பேருடைய சிந்தையில பிசாசானவன் என்ன எழுதி வச்சிருக்கிறான் அப்படின்னா, உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார். நிறைய பேருடைய இருதயத்தில் ஜெபிக்க உட்காரும் போதே 3வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தரிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று இந்த எதிரான ஆவிகள் உங்க சிந்தையில சொல்லிக்கொண்டே இருக்கும். எப்போ நீங்க ஜெபத்துக்கு அமர்ந்த உடனே நெகட்டிவ் ஸ்பிரிட், ஒரு எதிர்மறையான ஆவி, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை நிச்சயமாக கேட்பார். உங்க ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார். உங்க ஜெபத்தை தள்ளாதவர். வேதத்துல வாசிக்கிறோம்ல, ஆமென், என் ஜெபத்தை தள்ளாமலும் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். என் ஜெபத்தை தள்ளாதவர், உங்க ஜெபத்தை தள்ளாத ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். சத்துருக்கள் உங்களிடத்தில் அப்படி சொல்லலாம், பிசாசினுடைய கிரியைகள் உங்க மனதில் சொல்லலாம், ஆண்டவர் இடத்துல உனக்கு இரட்சிப்பு இல்லை, அவரிடத்துல உனக்கு பதில் இல்லை, உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் அப்படின்னு சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமா சொல்லலாம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், உங்க ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார். உங்க விண்ணப்பத்தை தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். உங்க கூக்குரலை கேட்கிறவர், உங்க கண்ணீரை காண்கிறவர், உங்களுக்கு பதில் தருகிறவர். எல்லா விதமான எதிர்மறையான சில எழுத்துக்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் இருதயங்களை விட்டு அழிக்கப்படுவதாக. அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷம்! நம்மை படைத்த ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பது. இன்னொரு பார்வையில பார்த்தா இப்படி சொல்லணும், அவர் நம்ம ஜெபத்தை கேட்டு தான் ஆகணும். ஹல்லேலூயா. நம்ம விண்ணப்பத்தை கேட்டு தான் ஆகணும். ஏன்? அவர் நம்முடைய தகப்பன், அவருக்கு நம்ம பிள்ளைகள். ஹல்லேலூயா. இயேசுவே. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும்,
அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன்? எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீர். அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீர். அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட. எங்களை நிரப்பும் ஆவியினால், எங்களை நிரப்பும் ஆவியினால், எங்களை நிரப்பும் ஆவியினால், எங்களை நிரப்பும். ஓ தீ போல இறங்கணுமே, இந்த நாவியால் நிரப்பணுமே. ஓடும் காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. தீ போல இறங்கணுமே, உந்த நாவியால் நிரப்பணுமே. ஓடும் காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. அக்கினியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும். ஓ அறுவடை காலமல்லோ, ஆவியால் நிரப்பணுமே. அக்கினியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும். அறுவடை காலமல்லோ, ஆவியால் நிரப்பணுமே. தீ போல இறங்கணுமே, உங்கள் நாவியால் நிரப்பணுமே. கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. தீ போல இறங்கணுமே, உங்கள் நாவியால் நிரப்பணுமே. கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே. ஓ இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே.
நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். தீ போல இறங்கணுமே, உங்கள் நாவியால் நிரப்பணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. ஓ தீ போல லே வரும் சகாந்த கனதி ஹீதம் வரும் சகாந்தலா லே கிரகார உடஹந்தரே ரீபரா சதராதி ரிவியோட்டோ லாப்ரா கபலஹந்தலா செதரே லிபரஹந்தலா லபரசே ரிகபரு சஹந்தா ரெமா கபரு சஹந்தலா லஹந்தே ஹீதம் வரும் சஹந்தலா லபரா ரிமாமானா சந்தரே. கர்த்தருடைய ஆவியினால உங்களை நிரப்புகிறார். கர்த்தர் தம்முடைய ஆவியினால உங்களை நிரப்புகிறார். கர்த்தர் தம்முடைய ஆவியினால உங்களை நிரப்புகிறார். எல்லா வெறுமைகள் மாறுகிறது. வெறுமைகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் மாறுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் சகதேலே லேபகவரா ரிபகவரா ஷதததலா லிபனா சந்தரே வராஹா லிக்ரபரா சந்தரஹந்தரே லேபெகவரா மக்ரதயா செகெதரே ரிப்ரகவரு சபரஹந்தலா லேப்ரபானா ஹந்தரே ரிபரா சந்தரவனா ஏக்ரஹந்த கசே லேப்ரகெதே கேலேபரா ரிக்ரஸ்கே ப்ருசலமந்தா கவரோ ராபகதயாலா நாசே ரிபகவரா சந்தரா. ஹalleluya ஷபரஹந்தரே லிபரானானா சந்தரஹந்தரே ஹேப்ரமான சப்தராபரஹந்தரே yandala sekedele mandaya ribramana samdaramana handiri ribana handiri kerebara satara libraba sateri lele makara yandala sekede barak makbarak hamasatari. Oh yes, Father, we bless your name. Shabarabara diribio sekede mandelele barona sandereta yandere na sederele. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒளி இந்த ஆராதனை வேளையில உங்களை நிரப்புவதாக. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, வெளிச்சம் உண்டாக கடவுது. அது சூரியன்ல இருந்து வந்த அல்லது வருகிற வெளிச்சம் அல்ல. ஏன்னா ஆண்டவர் சூரியனை படைத்தது அந்த நாள்ல இல்லை, அதுக்கப்புறமா தான் ஆண்டவர் சூரியனை படைத்தார். இந்த வெளிச்சம் என்பது அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஒளியாயிருக்கிறது. அந்த ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்கட்டும். அந்த ஒளி உங்களுக்குள்ள பிரகாசிக்கட்டும். அந்த ஒளி உங்களுடைய வீட்டில் பிரகாசிக்கட்டும். உங்க வீட்டில் இருக்கிற அறைகள்ல பிரகாசிக்கட்டும். ஷேகே ரெமா காசி மாகாதாயாலா சாதாரா பாகாதீரா. உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மேல் அந்த ஒளி பிரகாசிக்கட்டும். சிறியோர் முதல் பெரியோர் வரை அந்த ஒளி பிரகாசிக்கட்டும். ஓ ஷாபரஹாந்தாயா லேடாரா ஷதரிபிதோ சேகே தமாந்தா காரா சேகே மரா. இருளுள்ள இடங்களிலே கர்த்தருடைய ஒளி பிரகாசிக்கட்டும். ஷபரா லிப்ரமாண்டே சேகே தேலே ரெபேகா து சபரா. ஹalleluya. நன்றி அப்பா. அஞ்சிடே அஞ்சிடே
என் இயேசு என்னோடிருப்பதால் அஞ்சிடேன் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடிருப்பதால். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். சொல்லுவோமா? அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடிருப்பதால் அஞ்சிடே அஞ்சிடே. என் இயேசு என்னோடிருப்பதால் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால் அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அலைகள் படகின் அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே
அஞ்சிடே. Sing with us, come on. Hallelujah, என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே, அஞ்சிடே. என் இயேசு என்னோடு இருப்பதால். இயேசு உங்களோடு இருக்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உங்களோடு இருக்க நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நடத்துகிறவர் அவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை பழக்குவிக்கிறவர். சில நேரங்கள் ஆண்டவர் உங்களை பழக்குவிக்கும் போது அது கடினமாய் தோன்றும். ஆனால் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை இன்னும் ஆழமாய் கொண்டு போய் நிறுத்துவதற்காக, இன்னும் உங்களை உயர எழும்பச் செய்வதற்காக ஆண்டவர் நம்மை பழக்குவிக்கிறார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிறவர் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோமே. ஆமென். கலங்க தேவையில்லை, ஆண்டவர் உங்களை பழக்குவிக்கிறார். இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை பழக்குவிக்கிறார், உங்களை சரியாக பழக்குவிக்கிறார். ஹல்லேலூயா. உபாகம் 32:11 இப்படி வாசிக்கிறோம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. சில சூழ்நிலைகளை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒருத்தர் தான் உங்களை நடத்தினாருன்னு உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த மனுஷனை அல்லது இந்த மனுஷிய கர்த்தர் ஒருத்தர் தான் நடத்தினார், வேற யாரும் அவரோடு இருந்ததே இல்லை. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவர்கள் அவரோடு இருந்ததே இல்லை. ஹல்லேலூயா. உங்களை சுமந்து கொண்டு போகிறவர், உங்களை பழக்குவிக்கிறவர், உங்களை கைவிடாதவர், முடிவில் உங்களை உயர்த்த உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களை மகிமைப்படுத்த உண்மை உள்ளவர். கரங்களை தட்டி வாய்களை திறந்த அந்த நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேங்க்யூ அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் வந்ததல்ல, எங்களை நீர் கொண்டு வந்தீர். எங்களை இம்மட்டும் நடத்தினவர் நீர். ஹல்லேலூயா. நீர் எங்களை பழக்குவிக்கிறது எங்களுடைய நன்மைக்காய், உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வேலியடைக்கட்டும். எங்களோடு நீர் தொடர்ந்து இடைப்படும். எங்களோடு நீர் பேசும், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எஸ், thank you அப்பா. நன்றி ஆண்டவரே. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 43வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர். ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய்
கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், உங்களுடைய வில் உறுதியாய் நிற்கும் என்கிற தலைப்பில் நின்று தான் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். உங்களுடைய வில் உறுதியாய் நிற்கும். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலுள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அற்புதமான ஒரு ஆராதனை வேலைக்கு பின்பாக உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேச போகிற காரியங்களுக்காக நன்றி. எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த சம்பவம் யோசேப்பை குறித்து நாம் வாசித்தோம். அதாவது யோசேப்பின் தகப்பனாய் இருக்கிற யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களில் தன்னுடைய குமாரர்களை எல்லாம் அவன் வரவழைத்து அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறதை அங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொரு குமாரர்களுக்கும் சொல்லி கொண்டு வருகிற வேளையில் யோசேப்புக்காக சொன்ன வார்த்தைகளை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். யோசேப்பினுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அவன் சிறு வயதிலே அவன் தன்னுடைய சொந்த சகோதரராலே விற்கப்பட்டு எகிப்து தேசத்திலே போய் அவன் அடிமையானவனாய் இருந்தான். சிறைச்சாலையில் இருந்தான். அங்கே பல துன்பங்களை அநியாயமாக அவன் அனுபவித்தான். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றி அவனை உயர்த்தினதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனி தரும் செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு வெறுமையானவன் அல்ல, அல்லது தளர்ந்து போனவன் அல்ல, காய்ந்து போன ஒரு செடி அல்ல, அவன் கனி தருகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 23வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தில் இருந்துதான் நம்ம தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். வில்வீரர் அவனை என்ன செய்தார்கள்? மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த வில் வீரர் என்று யாரை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். இந்த யோசேப்பினுடைய சம்பவத்தை நாம் பார்க்கும்போது அவனை அதிகமாக கஷ்டப்படுத்தினவர்கள், சிறுவயது முதலே அதிகமாக கஷ்டப்படுத்தினவர்கள் யார் என்று சொன்னால் அவனுடைய சொந்த சகோதரர்கள். அவனுடைய தகப்பனுக்கு பிறந்த அவனுடைய சகோதரர்கள் தான் இவனை அதிகமாக கஷ்டப்படுத்தினவர்கள். ஆனால் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆவியானவர் அவன் சகோதரர்கள் அவனை மனமடிவாக்கி என்று எழுதி வைக்கவில்லை. பதிலாக என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் வில்வீரர் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி என்று எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். யோசேப்பை கஷ்டப்படுத்தினது, மனமடிவாக்கினது அவனுடைய சகோதரர்கள் தான். ஆனால் அவர்களுடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகள் அவன் சகோதரருடையது அல்ல. அவனுடைய சகோதரர்கள் தான் பேசுறாங்க,
ஆனா பேசின அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, மனமடி வாக்குற அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தைகள் யாரோடது இல்ல, அது அவர்களுடைய சகோதரருடையது இல்ல. உண்மையான சகோதரர் என்று சொல்லும் போது அவர்கள் நேசிக்கிறவர்களாயிருப்பார்கள். ஆனால் இவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பகையுள்ள வார்த்தைகளாயிருக்கிறது. நிறைய நேரத்தில் நமக்கு நெருக்கமான அநேகர் இப்படி பகை நிறைந்த வார்த்தைகளை நம்மிடத்தில் பேசுகிறதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆமென். நீங்கள் அப்போது புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களுடைய வாயிலிருந்து பிறக்கிற இந்த வார்த்தைகள் இவர்களுடைய வார்த்தை அல்ல, வில் வீரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம சொல்லலாம், சத்ருவினுடைய வார்த்தைகளை தான் நிறைய நேரத்தில் அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் அவர்கள் நல்ல வார்த்தைகளை தான் பேசுறாங்க. இல்ல, அந்த வார்த்தைகள் நம்முடைய மனதை காயப்படுத்துகிறதா இருக்கிறது, அந்த வார்த்தைகள் நம்மை கஷ்டப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது யோசேப்பினுடைய சகோதரர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மனமடிவாக்குகிற வார்த்தைகளை அவனுக்கு நேராக பேசினார்கள். அதனால தான் அந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி. அவர்களுடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதுன்னா, அம்பு போன்ற வார்த்தைகள், இவனை குத்துகிற வார்த்தைகள், அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் அவர்கள் பேசினார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 64வது சங்கீதம் 3-4 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 64வது சங்கீதம் 3-4 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். பாருங்க, அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை என்ன செய்கிறார்கள், நாணேற்றுகிறார்கள். இங்கே அம்புகள் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கசப்பான வார்த்தைகள். யோசேப்பை எப்பொழுது பார்த்தாலும் கசப்பான வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள். ஆமென். இவன் மிகவும் அன்புடைய ஒரு சகோதரன், ஆனாலும் பாருங்க, கசப்பான வார்த்தைகளை இவனிடத்திலே அவனுடைய சகோதரர்கள் பேசுகிறார்கள். உங்களிடத்திலே அப்படி யாராகிலும் பேசினார்கள் என்று சொன்னால், உங்களை கஷ்டப்படுத்துகிற வார்த்தைகள், நீங்க என்னமே சொல்லியிருக்க மாட்டீங்க, இன்னும் சொல்ல போனால் சில நன்மைகளை தான் நீங்கள் செய்திருப்பீர்கள். ஆனால் அப்படி நன்மை செய்த போதிலும் கசப்பான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்வார்களே, ஆனால் அந்த வார்த்தைகள் அவர்களுடையதல்ல, பிசாசானவன் அவர்கள் மூலமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்களோடு போய் போராடுவதில் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறவன் பிசாசானவனாய் இருக்கிறான். கசப்பான அந்த வார்த்தைகளை, அம்பு போன்ற அந்த வார்த்தைகளை அவர்கள் தொடுத்து எப்படியாகிலும் மனமடிவாக்க வேண்டும், பிறரை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பது தான் அவர்களுடைய நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே யோசேப்பினுடைய சகோதரர்கள் வில் வீரர்களாக இருந்தார்கள். அத்தனை சகோதரர் இருந்தார்களே, சிறிய வயது முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரையுமே வேதம் சொல்லுகிறது வில் வீரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் கூட யோசேப்பின் மேல் பட்சமாய் இருக்கவில்லை. ஆமென். பென்யமீன் அப்படி செய்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா யோசேப்புக்கு அப்புறம் பிறந்த ஒரு சகோதரன் தான் இந்த பென்யமீன். அதனால பென்யமீன் அப்படி செய்திருக்க வாய்ப்பில்லை. மற்ற உள்ள எல்லா சகோதரர்களும் அவர்கள் வில் வீரர்களாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் காயப்படுத்துகிறவர்கள், யோசேப்பின் மனதை கஷ்டப்படுத்துகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க வாசிக்கும் போது யோபு புஸ்தகம் 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது, யோபு 2ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது வாசிக்கலாம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். யோபினுடைய மனைவி, சொந்த மனைவி சொன்ன வார்த்தை, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி அந்த மனைவி யோபினிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனைவி என்று சொல்லும் போது எல்லா விதத்திலையும், இன்பத்திலையும் துக்கத்திலையும்
சுகத்திலும் வியாதியிலும் கூட நிற்கிறவள். ஆனால் அவள் சொல்லுகிறாள் இந்த இடத்திலே, யோபு நன்றாய் இருந்தப்போ அந்த வார்த்தை அவள் சொல்லல. ஆனால் ஒன்றுமில்லாதவனாய் அவன் இருக்கிற பொழுது அவள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். இன்னும் நீர் உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா இவ சொல்லுகிற இந்த வார்த்தை இவளுடையதல்ல, அது பிசாசினுடைய வார்த்தை என்பதை 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அங்க பிசாசு தான் இவனை எப்படியாவது உத்தமத்தில் இருந்து இவனை கெடுக்க வேண்டும் என்கிற நோக்கமுடையவனாய் இருந்தான். அதற்காக சமயம் பார்த்து கொண்டிருந்தான், தேவனிடத்தில் அனுமதி பெற்றிருந்தான். அதே வார்த்தையை அங்கே பேசப்பட்ட, ஆண்டவரிடத்தில் பேசப்பட்ட அதே வார்த்தையை பிசாசானவன் இவளுடைய வாயின் மூலமாக என்ன செய்கிறான்? யோபினிடத்தில் பேசுகிறான். கஷ்டமான நேரத்தில் கூட சிலர் இப்படி மனமடிவாகிற வார்த்தைகளை பேசுவாங்க. நிறைய நேரங்களில் நீங்களே கஷ்டமாக இருப்பீங்க, ஆனால் உங்க கஷ்டத்திற்கு மேல கஷ்டம் கொடுக்கிற மாதிரி அநேகர் உங்களிடத்தில் மனமடிவாக்குகிற வார்த்தைகளை என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். ஒருவேளை இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையினூடாய் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ண அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இங்கே யோபினுடைய புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த பெண் யோபை அப்படித்தான் சொல்லுகிறாள். மனமடிவாக்குகிற வார்த்தை, தேவனை தூசித்து ஜீவனை விடு, செத்துப்போ என்கிற வார்த்தையை தான் அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, பலவீனமான இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள் பிறரை தேற்றுகிற வார்த்தைகளாய் இருக்க வேண்டுமே ஒழிய பிறரை கஷ்டப்படுத்துகிற வார்த்தையை ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது. கசப்பான வார்த்தைகளை அவள் பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தைகள் அவளுடையதல்ல. ஏற்கனவே நம்ம தியானித்தது போல் அது பிசாசினுடைய வார்த்தையாய் இருக்கிறது. நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் உறவினர்களோடு இருக்கும்போது, நண்பர்களாய் சேர்ந்து இருக்கும்போது சில நேரத்தில் மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு நேரா வருகிற வார்த்தைகள் பிசாசினுடைய வார்த்தைகளாய் இருக்கிறது. நீங்க நினைப்பீங்க, ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க, ஏன் என்னுடைய வார்த்தைகளை நித்தம் புரட்டுகிறார்கள்? தாவீது சொல்றார்ல, அது போல நித்தம் புரட்டி ஏன் இவர்கள் பேசுகிறார்கள் என்று யோசிக்கும் போது நீங்க அதை அறிந்து கொள்ளணும். அது அவர்களுடைய வார்த்தை அல்ல, அது பிசாசினுடைய வார்த்தையாய் இருக்கிறது. எப்பயுமே பிசாசு நம்முடைய இருதயத்தை மனமடிவாக்க வேண்டும், நம்முடைய ஜெபத்தை எப்படியாகிலும் குறைக்க வேண்டும் என்று அவன் எப்பொழுதும் அதிலே கவனமாய் இருப்பான். ஏதாவது மனிதர்கள் மூலமாக நம்மிடத்தில் பேசுகிறதற்கு அவன் முயற்சிப்பான். சோ மனிதர்களிடத்திலிருந்து வருகிற எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள் அல்ல, அல்லது அவர்களுடைய வார்த்தைகள் அல்ல, அது பிசாசினுடைய வார்த்தைகளாகவும் அநேக நேரத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பேதுரு வந்து சொன்னான், அது உமக்கு நடக்கக்கூடாது, அந்த சிலுவை பாடுகள் உமக்கு வரக்கூடாது, அந்த கஷ்டம் உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் சொன்னான். இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி பேதுருவை கடிந்து கொண்டார். அவனுக்கு பேரு பேதுருன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். ஆனா பேதுருவை அல்ல, அவனுக்குள்ளே கிரியை செய்த பிசாசை இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ள யாரு பேசுகிறார் என்கிறதை கூட அவர் அறிந்து இருக்கிறவராய் இருந்தார். நிறைய நேரத்தில் நம்மள்ட்ட பேசும்போது நம்மை கஷ்டப்படுத்துகிற, நம்மை அளவைக்கிற, நம்மை மனமடிவாக்குகிற அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை அல்ல நம்மிடத்தில் பேசினது, அவர்கள் பிசாசினுடைய வார்த்தைகளை, சத்ருவினுடைய வார்த்தைகளை நம்மிடத்தில் பேசினார்கள். இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் உங்களை மனமடிவாக்குறாங்களோ, யாரெல்லாம் உங்களை அற்பமா எண்ணுகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தி நீங்கள் அள வேண்டும் என்று உங்களை அளவைத்து பார்க்கிறார்களோ, அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் அல்ல, அவைகள் பிசாசினுடைய வார்த்தைகள். அவைகளுக்கு நீங்கள் கடந்து போய் விடுங்கள், அல்லது அவர்கள் அந்த வார்த்தைகளை நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே தகாத வார்த்தைகளை சொல்லுவார்கள், எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லுவார்கள், இனிமேல் இது உனக்கு நடக்காது என்று சொல்லுவார்கள், இதற்கெல்லாம் வாய்ப்பில்லை என்று சொல்லுவார்கள், உங்களுடைய முயற்சிகளை அற்பமாய் பேசுவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களை சுற்றியே இருக்கிறார்கள். அவர்களை பயன்படுத்தி தான் பிசாசானவன் எப்பொழுதும் பேச நினைப்பான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த சீஷர்கள்ல 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான். அதுல முதலாவது இருந்தது பேதுரு தான். இந்த பேதுருவை பயன்படுத்தி தான் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எதிர்மறையான காரியங்களை சத்ருவானவன் பேசினான். யோபுவினுடைய குடும்பத்தில், அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இறந்து போனார்கள். ஒரே ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க, அவனுடைய மனைவி. அந்த மனைவியை பயன்படுத்தி அவனுடைய வார்த்தைகளை, சத்ருவினுடைய வார்த்தைகளை அவளுடைய வாயில் மூலமாக கொடுக்கிறான். உங்களோடு பேசுகிறவர்கள் யார்? இந்த
இந்த நாட்களிலே. அவர்களை வகையறுத்து பாருங்கள். அவருடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் உங்களை மனமடிவாக்குகிற வார்த்தைகளாய் இருக்கிறதா? உங்களை கஷ்டப்படுத்துகிற வார்த்தைகளாய் இருக்கிறதா? இது உனக்கு நடக்காது, இது உன்னால் முடியாது என்று சொல்லுகிற வார்த்தைகளாய் இருக்கிறதா? அந்த வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு போகும்போது அங்கே ஒரு எதிர்மறையான வார்த்தைகள் வந்ததை பார்க்கிறோம். தாவீதினால் இது செய்ய முடியாது, இதை தாவீது பிடிக்க வருவானே ஆனால் குருடரும் சப்பானிகளும் அவனை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். தாவீதை ஏளனமாய் சொன்னார்கள். அவன் அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அவன் சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எதிர்மறையான வார்த்தைகளை சத்ருவானவன் மனிதர்களை பயன்படுத்தி உங்களிடத்திலே பேசும்போது அதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வார்த்தைகளை இயேசுவின் நாமத்திலே நீங்கள் மேற்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அது பயப்படுத்துகிற வார்த்தை. எந்த வார்த்தை உங்களை பயப்படுத்துகிறதோ, எந்த வார்த்தை உங்களை ஜெபம் பண்ண விடாதபடி தடுக்கிறதோ, எந்த வார்த்தை நீங்கள் ஜெபிக்கிற அந்த வேகத்தை உங்களிடத்திலிருந்து குறைக்கிறதோ, அந்த வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல, பிசாசினிடத்திலிருந்து வந்ததாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்கள் முயற்சி செய்து அதை எப்படியாகிலும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது அதை செய்யக்கூடாதபடி சத்ருவானவன் பல வழிகளிலே உங்களை தடுக்க அவன் முயற்சிப்பான். அவன் மனிதர்கள் மூலமாக லிட்டரலா உங்களோட பேசுவான். ஹல்லேலூயா. லிட்டரலா அவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், ஆமென், இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களே அந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நீங்கள் அதை கவனித்து பார்க்க வேண்டும். இது யாருடைய வார்த்தை? இது தேவனுடைய வார்த்தையா அல்லது பிசாசினுடைய வார்த்தையா என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ஆமென். உங்களை கஷ்டப்படுத்துகிற மனமடிவாக்குகிற வார்த்தைகள், ஆமென், உங்களுடைய விசுவாசத்திலிருந்து உங்களை தளரச் செய்கிற வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. ஒரு மனுஷனை ஆண்டவர் அப்படி செய்கிறது இல்லை, ஆனால் பிசாசானவன் செய்கிறான். வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி. சொந்த சகோதரர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பேர் என்ன? வில் வீரர்கள். அவர்கள் வில் வீரர், அவர்கள் சகோதரர் அல்ல, அவர்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் வில் வீரர். சில நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு நெருக்கமாய் வருகிற சிலர் இப்படி வில் வீரர்களாக இருக்கிறார்கள். உங்கள் வேலை ஸ்தலத்தில் சிலர் இப்படி வில் வீரர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வேலையே ஆமென் அம்புகள் போன்ற கசப்பான வார்த்தைகளை உங்களுக்கு நேராக எய்கிறது தான் அவர்களுடைய வேலை. ஆமென். அதற்காகவே உங்களோடு அவர்கள் இருப்பார்கள். பிசாசினுடைய ஒரு ரூபமாகவே இருப்பார்கள். இந்த நாளிலே அவர்களை இனம் காணுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வார்த்தைகளை நீங்கள் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். உங்களுடைய கண்கள் ஆண்டவரை பார்க்கட்டும், உங்களுடைய காதுகள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கட்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது 23வது அதே வசனத்தில், வில் வீரர் அவனை மனமடிவாக்கினார்கள். அவனை மனமடிவாக்கினார்கள், அவனுடைய மனதை மடிந்து போக செய்தார்கள். பாருங்க, மனமடிவு என்பது ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்திருந்தார். யாருக்கு? இந்த யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்திருந்தார். அந்த சொப்பனத்தை கேட்டதில் இருந்து அவன் போகிற நேரம் வர்ற நேரம் எல்லா நேரத்திலையும் அவன் என்ன சொன்னார்கள்? இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இதோ சொப்பனக்காரன் வருகிறான்னு சொல்லி அவனை மனமடிவாக்கினார்கள். அவன் இருதயத்தில் இருந்ததை அவன் சொல்லவில்லை. ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை அவன் என்ன செய்தான்? சொன்னான். பிசாசினுடைய மிகப்பெரிய ஆயுதங்களில் ஒன்று இந்த மனமடிவாக்குதல். இந்த மனமடிவாக்குதல், இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க தனியாக இருக்கும் போதும் சரி, நீங்க ஜெபிக்கும் போதும் சரி, இந்த மாதிரியான மனமடிவாக்குகிற சிந்தைகளையும் மனமடிவாக்குகிற வார்த்தைகளையும் அவன் எப்போதும் பேசிக் கொண்டிருப்பான். இது அவனுடைய ஆயுதங்களில் ஒன்று. நிறைய நேரங்களில் பிசாசு ஒரு கொடுமையான ஒரு கத்தி அல்லது துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள் எல்லாம் வைத்திருப்பான் என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படிப்பட்ட ஆயுதங்கள் அவனுடைய கையில் இல்லை. அவனுடைய ஆயுதங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னா ஆவிக்குரியதா இருக்கு. அந்த ஆவிக்குரிய ஆயுதங்கள்ல ஒன்று இந்த வார்த்தைகள். உங்களுடைய நினைவின் மூலமாக உங்களுக்குள்ளே விதைக்க நினைப்பான் இந்த வார்த்தைகளை. என்னன்னா, நீங்க அமைதியா இருக்கும்போது அல்லது தனியா இருக்கும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களிடத்துல பேசுவான். மனிதர்கள் மூலமாகவும் பேசுவான், தனிப்பட்ட ரீதியிலையும் உங்களுடைய மனதுக்குள்ள சில விதைகளை இப்படி விதைப்பான்.
எப்படிப்பட்ட விதைகள்னா, இந்த காரியம் நடக்காது, இந்த காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது அப்படி ஆக்கும், இது இப்படி ஆக்கும்னு சொல்லி நிறைய எதிர்மறையான காரியங்களை உங்களுக்குள்ள விதைத்து நீங்களே ஐயோ இது முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்குள்ள எதிர்மறையான காரியங்களை விதைத்து விடுவான். எதுக்காக பிசாசானவன் இப்படி உங்களை மனமடிவாக்குகிறான் என்று சொன்னால், உங்களுக்குள்ளே தேவனுடைய திட்டம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே தேவனுடைய நோக்கம் இருக்கிறபடியினாலே இந்த மாதிரியான காரியங்களை பயன்படுத்தி பிசாசானவன் உங்களை என்ன செய்கிறான்? மனமடிவாக்குகிறான். அநேக நேரத்தில் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள், ஆனால் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி உங்களை சோர்வாக்குகிறான், உங்களை மனமடிவாக்குகிறான். அவன் என்ன சொல்லுவான்? நான் சொல்றேன், ஆமென். பழைய காலத்தில் என்றோ நீங்கள் செய்த, அறிந்தோ அறியாமலோ செய்த அந்த தவறை உங்களுக்கு இப்பொழுது நினைப்படுத்தி, நீ இந்த தவறை செய்ததனால் உனக்கு ஆண்டவர் அதை செய்ய மாட்டார் என்று சொல்லுவான். நீ இந்த காரியத்தை செய்தபடினாலே உனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை என்று அவன் சொல்லுவான். 3வது சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று சொல்லி சத்துருக்கள் நாள்தோறும் தாவீதினிடத்தில் என்ன செய்கிறார்களா? சொல்லுகிறார்கள் எழுதப்பட்டிருக்கு. தேவனிடத்தில் இவனுக்கு இரட்சிப்பு இல்லை. இவன் போய் ஜெபம் பண்ண உட்கார்ந்து இருக்கிறான், ஆண்டவரை விண்ணப்பங்கள்னால தேட உட்கார்ந்து இருக்கிறான். இவனுடைய நினைவுகளில் வந்து சத்துருக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேவனிடத்தில் இவனுக்கு இரட்சிப்பு இல்லை, தேவனிடத்தில் உனக்கு இரட்சிப்பு இல்லை, ஆண்டவர் உனக்கு இதை செய்ய மாட்டார். இது பிசாசினுடைய ஒரு வகையான ஆயுதம். ஆண்டவர் உனக்கு இதை செய்ய மாட்டார், ஆண்டவர் உனக்கெல்லாம் இதை செய்ய மாட்டார், உனக்கெல்லாம் இதை செய்ய மாட்டார்னு சொல்லி ஏதோ பரலோகத்தில் இவன் வாழ்ற மாதிரி என்ன செய்வான்? சொல்லி கொண்டிருப்பான். ஆனால் தேவ பிள்ளைகள் நம்மளுடைய மிஸ்டேக் என்னன்னா, அதை கவனித்து கேட்டு கொண்டிருப்பான். அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். அவன் சொல்றதை கேட்க 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 நமக்குள்ள தோல்வியின் எண்ணங்கள் தான் வரும். பாருங்க, ஏவாளின் இடத்துல சாத்தான் போய் பேசுறான், பிசாசானவன் பேசுறான், சர்ப்பம் அப்படின்ற ரூபத்தில் போய் பேசுறான். இவன் பேசணுன்னே ஏவாள் தோத்து போயிட்டா. அதான உண்மை. இவன் பேசணுன்னே ஏவாள் தோத்து போயிட்டா, அவனை ஜெயிக்க முடியல. அப்புறம் தாவீதினிடத்துல வந்து பேசுறான். அதையும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீதினுடைய இருதயத்தை வந்து சாத்தான் ஏவுகிறான். எதுக்குன்னா, ஜனங்களை தொகை பார்க்கும்படி, அது ஒரு தவறான காரியம், அதை செய்யும்படி அவனுடைய இருதயத்தை ஏவுறான். இந்த தாவீதாலையும் அவனை என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியல. ஏன் அப்படின்னா, அவன் பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் அவனை ஜெயிக்க முடியாது. இது ஒரு ரகசியம். அவன் பேசுகிறத கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்களால் அவனை ஜெயிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் இவன் போய் பேசுகிறத நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ புஸ்தகங்களை வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இவன் போய் என்ன செய்கிறான்? பேசுகிறான். அதே பிசாசு, ஏவாளோடு பேசின அதே பிசாசு, தாவீதோடு பேசின அதே பிசாசு இப்ப யார் இடத்துலயும் போய் பேசுறான்? இயேசு கிறிஸ்துவின் இடத்துலயும் போய் பேசுறான். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்க முடியல. ஏன்? அவன் ஒரு வார்த்தை பேசும்போது வசனம் அப்படின்ற பட்டயத்தை இவர் உபயோகப்படுத்துகிறார். ஏவாள் அப்படி உபயோகப்படுத்தினாளா? இல்ல. தாவீது அப்படி உபயோகப்படுத்தினானா? இல்ல. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வசனம் என்கிற பட்டயத்தை உபயோகப்படுத்தினார். அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக வசனம்ன்ற பட்டயத்தை உபயோகப்படுத்தினார். அதுக்கு மேலாக அவரிடத்தில் இருந்தது பிதாவோடு உள்ள அந்த நல்ல உறவு. அதுதான் இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்க வைத்தது. பிதாவோடு உள்ள அந்த நல்ல உறவு. 40 நாட்கள் அவர் ஜெபத்தில் இருந்து இருக்கிறார். அதனால தான் பிசாசை அவரால் ஜெயிக்க முடிந்தது. இயேசு கிறிஸ்து அப்படி ஜெயிக்க முடிந்தது காரணம் தேவனோடு உள்ள உறவு. தாவீதுக்கும் ஜெயிக்க முடியல, ஏவாளுக்கு என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியல. நீங்க தேவனோடு நல்ல உறவில் இல்லை என்று சொன்னால், சத்ருவானவன் இப்படி உங்களிடத்துல பேசும்போது உங்களுக்கு ஜெயிக்கிறது கடினம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள வரும்போதே அதை வகையறுத்து, அதை இனம் கண்டு, இது தேவனுடைய வார்த்தை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு வசனத்தை சொல்லி சொல்லி சொல்லி, வசனத்தை அறிக்கையிட்டு 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 நீங்கள் பிசாசை மேற்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ யோசேப்பை அவர்கள் மனமடிவாக்கினார்கள். யோசேப்பை மனம் கசந்து போக அவர்கள் செய்தார்கள். அடுத்ததாக அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். 23வது வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கலாம். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் 24வது வசனம், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இந்த வசனத்தை பாருங்க. வில் வீரர் அவனை மனமடிவாக்கினார்கள். வில் வீரர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், மனமடிவை குறித்து பார்த்தோம். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள்.
அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அம்புகள் எய்தது யோசேப்பின் மேல இல்ல, யோசேப்பினுடைய வில்லின் மேலதான் இவங்க அம்பு என்ன செஞ்சிருக்காங்க, எய்திருக்கிறாங்க. ஏன்னா 24வது வசனம் சொல்றத பாருங்க, அவனுடைய வில் உறுதியாய் நின்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவங்க அடிச்சது எங்க, யோசேப்பினுடைய வில்லு மேலேயே இவர்கள் அம்புகள் எய்திருக்கிறார்கள். பாருங்க, 10 பேர் சுத்தி நின்னுகிட்டாங்க. யோசேப்பு கையில ஒரு வில் இருக்கு. இந்த வில்ல குறிபார்த்து இந்த 10 பேரை என்ன செஞ்சாங்க, அம்புகள் எய்கிறாங்க. யோசேப்பு மேல எய்தா பரவாயில்ல, யோசேப்பு மேல எய்யல, யோசேப்பு வைத்திருந்த வில்லு மேல அவங்க என்ன செஞ்சாங்க, அம்புகள் எய்தாங்க. நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா. ஆனாலும் 24வது வசனம், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இந்த 10 பேர் சேர்ந்து அவன் மேல அம்பு எய்த போதிலும், அவனுடைய வில்லு மேல அம்பு எய்த போதிலும் யோசேப்பினுடைய வில்லுக்கு ஒரு பிரச்சனையும் வரல, அது உறுதியாய் நின்றது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சொல்றேன் கேளுங்க, இந்த வில் அப்படின்னா என்ன அப்படின்னா, வில் என்பது தரிசனம். வில் அப்படின்னா என்ன, வில் என்பது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். வில் அப்படின்னா என்ன, வில் என்பது தேவன் உங்களை குறித்து வைத்த திட்டம். வில் என்பது என்ன, தேவன் உங்களுக்காக வைத்த நோக்கம். இந்த விஷயத்தை தான் சத்துருக்கள் என்ன செய்கிறாங்க, எப்பொழுதுமே குறி வைக்கிறார்கள். பிசாசுக்கு உங்களை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க கையில வச்சிருக்கிற வில்லு மேல அவங்களுக்கு ஒரு கண் இருக்கு. ஏன்னா இது தரிசனத்தின் வில், இது வாக்குத்தத்தம் என்கிற வில், இது கர்த்தருடைய திட்டம் என்கிற வில், இது கர்த்தருடைய நோக்கம் என்கிற வில்லா இருக்கிறபடினால இந்த வில்லின் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்தில் செய்வார் என்பதை சத்துருக்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். அதனால தான் அம்புகள் எய்து அவனுடைய வில்லிலேயே அவனை அடித்தார்கள். ஆனாலும் எவ்வளவு அடிபட்டாலும் அந்த வில் உறுதியாய் நின்றது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆமென், தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனம், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம், நோக்கம், ஆமென், இதை எதிர்க்கிறதற்கு, இதை அழிக்கிறதற்கு சத்துரு எத்தனையோ அம்புகளை உங்களுக்கு எதிராக எய்யலாம். நீங்கள் கையிலே வைத்திருக்கிற அந்த வில்லுக்கு நேராக எரியலாம். ஆனால் எத்தனை அம்புகளை உங்களுக்கு எதிரே சத்ருவானவன் எய்தாலும், ஆமென், உங்கள் வில்லுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அது உறுதியா நிற்கும். ஹல்லேலூயா, அது உறுதியாய் நிற்கும். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. எத்தனையோ மனமடிவாக்குகிற அம்புகளை உங்களுக்கு விரோதமா எய்தாங்க, உண்மைதானா? எவ்வளவு கஷ்டப்படுத்துகிற அம்புகளை உங்களுக்கு விரோதமா எய்தாங்க, உண்மைதானா? ஆமென். எவ்வளவோ உங்களை கீழே விழத்தள்ளுகிற அம்புகளை உங்களுக்கு விரோதமா எய்தாங்க, உண்மைதானா? ஆனா அந்த எல்லா அம்புகள் உங்களுக்கு விரோதமா எய்யப்பட்டாலும் இன்னைக்கும் உங்களுடைய வில் உறுதியா இருக்குனா, இன்றைக்கும் உங்க வாக்குத்தத்தம் உறுதியா இருக்குனா, இன்னைக்கும் உங்க தரிசனம் உறுதியா இருக்குனா, அது உங்க திறமை அல்ல. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 25வது வசனத்தில், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. ஆமென். ஆண்டவரால தான் நீங்க இன்றைக்கு உறுதியாக இருக்கிறீங்க. உங்க வாக்குத்தத்தம் உறுதியா இருக்கு, உங்க தரிசனம் உறுதியா இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன எல்லாம் உறுதியாக நிற்கிறதுக்கு காரணம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நீங்க போயிட்டு இருக்கிற இந்த ஃபேஸ் இருக்கு பாருங்க, இந்த சூழ்நிலை, இந்த காலகட்டம், ஆமென், அநேக சத்துருக்கள் மனமடிவாக்குகிற அம்புகளை உங்களுக்கு விரோதமாக எய்திருக்கிறார்கள். ரொம்ப கஷ்டத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்க, ரொம்ப கேள்விகளோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. இனிமேல் வாய்ப்பே இல்லையா என்கிற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வில் உறுதியாய் நிற்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ அம்புகளை எய்தது உண்மைதான், எத்தனையோ கசப்பான வார்த்தைகளை உனக்கு நேரா பேசினது உண்மைதான், நீ இனிமே எழும்ப மாட்டேன்னு சொன்னது உண்மைதான், இனிமேல் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னது உண்மைதான். ஆனா உன்னுடைய வில் உறுதியாய் நிற்கிறது, உன்னுடைய வில் உறுதியாய் நிற்கிறது. ஆமென். இஸ்ரவேலின் தேவனாலே அப்படி ஆயிற்று. ஆமென். கர்த்தர்
கர்த்தருடைய இரக்கம் நம்மேல் இருக்கிறபடினாலே, அவருடைய கிருபை நம்மேல் இருக்கிறபடினாலே நம்முடைய வில்லை, அதாவது கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனத்தை, வாக்குத்தத்தத்தை, அவர் நம்மேல் வைத்த திட்டத்தை, அவருடைய சித்தத்தை ஆமென் நம்மை விட்டு ஒன்றுமே செய்ய முடியல. ஹல்லேலூயா. ஆமென். சத்துருக்கள் பாருங்க என்னென்னமோ ஆலோசனை பண்ணினாங்க. ஆமென். யோசேப்புக்கு விரோதமாக எவ்வளவோ ஆலோசனை பண்ணினாங்க. அவனை தூக்கி விற்று போட்டார்கள். ஆமென். விற்று போட்டா என்ன முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. தகப்பனிடத்துல வந்து அவனுடைய பல வர்ண அங்கி அவனை விட்டு எடுத்து அதில் ஒரு ஆட்டின் இரத்தத்தை அவர்கள் அதன் மேலே தேய்த்து தகப்பனிடத்தில் வந்து கொடுத்தார்கள். இது உம்முடைய மகனுடைய வஸ்திரமா என்று பாரும். தகப்பன் அதை நம்பினான், அழுது புலம்பினான். ஐயோ என் மகனே என்று சொல்லி அழுது புலம்பினான். எல்லாம் முடிந்தது என்று தான் அவன் நினைத்தான். இனிமேல் ஒரு வாய்ப்பில்லை, இனி யோசேப்பு இல்லை என்று நினைத்தான். ஆனால் இவர்கள் எவ்வளவு ஆழமாய் அவனுக்காக குழிகளை வெட்டினார்களோ, அவனை விற்று போட்டார்களோ, அவனை கஷ்டப்படுத்தினார்களோ, அவ்வளவு உயரமாய் ஆண்டவர் அவனை உயர்த்துகிறதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, சகோதரர்கள் மட்டும் இல்ல, போத்திபார் வீட்டிலையும் அவனுக்கு பிரச்சனை இருந்தது. நமக்கு தெரியும் அந்த சம்பவம். போத்திபார் வீட்டிலையும் பிரச்சனை இருந்தது. சிறைச்சாலைக்குள்ள போனா அங்கேயும் சூழ்நிலைகள் அப்படித்தான் இருந்தது. எல்லா இடங்களிலேயும் கஷ்டங்கள் இருந்தாலும் அவனுடைய வில் உறுதியா இருக்கிறதற்கு ஆமென் கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அவன் வில் உறுதியா இருக்கணும்னு அவன் கூட இருந்தது யாரு? கர்த்தர் அவனோட கூட இருந்தார். சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க செய்யாத தவறுக்காக. கூட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார்னு பார்க்கிறோம்ல. ஏன் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார்? அவன் பரிசுத்தமானவர், ஒரு உண்மையுள்ளவன். அதனால மாத்திரம் இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அதனால மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய திட்டம் அவன் மேலே இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் உங்க மேலே இருந்தா உங்களை தூக்கி வித்து போட்டாலும் ஆமென் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தூக்கி குழியில போட்டாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஏதோ ஒரு மனிதருக்கு கீழே நீங்க இருக்கிறது போல காணப்படும். பாருங்க, போத்திபார் வீட்டில் அவனுக்கு கீழே அவன் இருந்தான். பல பிரச்சனைகளை அவன் அங்கே சந்தித்தான். ஆனாலும் அவன் கூடவே ஆண்டவர் இருந்தார். ஏன்னா அவருடைய திட்டம் அவன் மேல இருந்துச்சு, அவருடைய தரிசனம் அவன் மேல இருந்துச்சு, அவருடைய வாக்குத்தத்தம் அவன் மேல இருந்துச்சு. அதனால் அவன் கூடயே இருந்தார். உங்க கூட ஆண்டவர் எப்போதும் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய வில் உறுதியாய் நிற்கும், உங்களுடைய வில் உறுதியாய் இருக்கும். இப்ப போற சூழ்நிலையை பார்த்தா எங்க பாஸ்டர் அதுக்கான வாய்ப்பே இல்லை, வாக்குத்தத்தம் எல்லாமே போயிரும் போல, அப்படித்தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆமென். இனி ஒண்ணுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, இனி எதுக்குமே வாய்ப்பில்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமென். யோசேப்பை நீங்க நினைச்சு பாருங்க. அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள். ஆமென். போத்திபாரின் வீட்டில் இருக்கும்போது அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை வில்வீரர்களாக அவனை பகைத்த போது அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். ஆமென். அவனுடைய வில்லை உறுதியாய் நிற்கச் செய்தவர், அவனுக்கு கொடுத்த தரிசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் உறுதியாய் நிற்க செய்தவர், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் உறுதியாய் நிறுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவனை மனமடிவாக்கினார்கள், அவனை பகைத்தார்கள். அவன் கையில வைத்திருக்கிற அந்த வில்லின் மேலேயே இவர்கள் அம்புகளை எய்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கிறோம், அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அவனுடைய புயங்கள் இருக்கு பாருங்க, அவனுடைய கரங்கள், அது யாக்கோபின் வல்லவருடைய கரங்களால் பலத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் என்று வாசிக்கிறோம். 25வது வசனத்தில் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். உங்க வாக்குத்தத்தம் உறுதியா நிக்கணுமா? ஆண்டவர் உங்க மேல வச்ச நோக்கம் உறுதியா இருக்கணுமா? அது உங்க திறமையினால இல்ல. ஆமென். கர்த்தருடைய கிருபையினால தான். அவர் உங்களோட இருந்தா மட்டும்தான் இந்த காரியங்கள்ல நீங்க உறுதியா இருக்க முடியும். வசனம் தெளிவாக சொல்லுது. ஏன்னா யோசேப்பினுடைய திறமையினால் அல்ல, அவன் ஒரு பரிசுத்தமான மனிதன் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அவனுடைய பரிசுத்தத்தினால் அல்ல. ஆமென். தேவனாலே அப்படி ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உனக்கு துணையாயிருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் உனக்கு துணையாயிருப்பார். எந்த யோசேப்பினுடைய வில்லை உறுதியாய் நிற்க
செய்தாரோ அதே தேவன் வேதம் சொல்லுகிறது உனக்கு துணையாயிருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, அவர் எனக்கு துணையாயிருப்பார். ஆமென். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருப்பார். உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருப்பார். ஆமென். நீங்கள் கையிலே வைத்திருக்கிற அந்த வில்லை அவர்கள் ஒடிந்து போக பண்ணுவதற்கு எத்தனை திட்டம் போட்டாலும் சரி, எவ்வளவு ஆலோசனை பண்ணினாலும் சரி, டோன்ட் வரி, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர் உனக்கு துணையாயிருப்பார். அன்றைக்கு யோசேப்புக்கு சொன்ன அதே வார்த்தை, அவர் உனக்கு துணையாயிருப்பார், அவர் உனக்கு துணையாயிருப்பார். அன்றைக்கு யோசேப்புக்கு துணையாயிருந்து அவன் போன இடங்களில் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பாதுகாத்தாரு பாருங்க. முதல்ல அவனை தூக்கி குழியில போட்டாங்க. யாருமே இல்லாத ஒரு குழியில் அவனை தூக்கி போட்டாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு வாலிப பையன், அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. அவன் சந்தோஷமாக இருந்திருப்பானா? தண்ணீர் இல்லாத குழி, தண்ணீர் இல்லாத குழியில் சேறு இருக்கும். அந்த சேறு நிறைந்த குழியில் யோசேப்பை தூக்கி போட்டாங்க. அப்போ கயிற்றுனால அவனை மேலே தூக்கி அவனை காப்பாற்றுவாங்கன்னு இவன் நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அவனை இந்த குழியிலிருந்து எடுத்து இஸ்மவேலருக்கு அவனை விற்று போட்டார்கள். அந்த குழியிலிருந்து இஸ்மவேலரோடு அவன் பயணம் செய்தான். அவர்கள் எகிப்துக்கு போய் அவனை அங்கே அந்த போத்திபார் என்கிற மனிதனிடத்தில் விற்று போட்டார்கள். அந்த வீட்டில் அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். குழியில இருந்தான். அறியாத மனுஷர்களோட பயணம் செய்தான். இஸ்மவேலர்களோட பயணம் செய்கிறான். அதற்கப்புறம் அவனை அங்கே போத்திபாருடைய வீட்டுக்கு கொண்டு போனார்கள். அங்கே சில பிரச்சனைகளை அவன் சந்தித்தான். அதற்கப்புறம் அங்கே இருந்து சிறைச்சாலைக்கு போனான். அவனுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாய் கொண்டு தான் இருந்தது. எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை. அவன் கடைசியாக இருந்தது சிறைச்சாலை. இனி யார் அவனை அங்கிருந்து எடுப்பான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா யோசேப்புக்கு தெரிஞ்சவங்க யாருமே அங்க இல்லை அந்த சிறைச்சாலையில். அப்படி இருந்த போதிலும் ஆண்டவர் அவன் கூட இருந்ததுனால, அதை யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அவன் கூட இருந்ததுனால ஆமென், அவனை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். உங்களை தெரிஞ்சவங்க யாருமே உங்க ஆபீஸ்ல நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் இல்லாம இருக்கலாம். ஆமென். என்னை யாருக்குமே தெரியாது, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருக்குமே என்னை தெரியாது என்கிற நிலையில நீங்க இருக்கலாம். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்லுகிறது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆண்டவர் மட்டும் உங்க கூட இருந்தா போதும். உங்களை எங்க கொண்டு போகணுமோ, என்ன செய்யணுமோ அதை எல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு பரிச்சயமான நபர்கள் உங்களுக்கு இல்லாமல் போகலாம். ஆனா உங்களோட இயேசு இருந்தால், உங்களோட கர்த்தர் இருந்தால், ஹல்லேலூயா, உங்களுடைய வில் உறுதியாய் நிற்கும், உங்களுடைய வாக்குத்தத்தம் உறுதியாய் நிற்கும், உங்களுடைய தரிசனம் உறுதியாய் நிற்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக வைத்த திட்டங்களும் அவருடைய சித்தமும் உறுதியாய் நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். தளர்ந்து போய் இருக்கிறீங்க, வாக்குத்தத்தம் என்னாச்சுன்னு தளர்ந்து போய் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறாரு, உனக்கு தான் அந்த தளர்வு. ஆனா உன் வில்லுக்கு ஒரு தளர்வும் வரல, உன் வாக்குத்தத்தத்துக்கு ஒரு தளர்வும் வரல, உன் தரிசனத்துக்கு ஒரு தளர்வும் வரல. உன்மேல் நான் வைத்த அந்த திட்டத்திற்கு, உன்மேல் நான் வைத்த அந்த நோக்கத்திற்கு எந்த தளர்வும் வரவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ பேர் உனக்கு விரோதமாக அம்பு எய்தது உண்மை, ஆனால் உன்னுடைய வில் உறுதியாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் போன பாதைகள் எல்லாம் வித்தியாசமானது தான். ஆனா அதன் நடுவிலும் அவனுடைய வில் என்னதான் செஞ்சுச்சு? உறுதியாய் இருந்தது. கடைசி வரைக்கும் உறுதியா இருந்துச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 22வது வசனம் 23வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 118 22 23. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளின கல்லே, இது ஆகாது அப்படின்னு தள்ளின கல்லே மூளைக்கு எப்படிப்பட்ட கல்லாயிச்சான்? தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கு. ஹல்லேலூயா. உங்களை அற்பமா என்றாங்க, உங்களை அற்பமா என்றாங்க. உங்க வீட்டில் உங்களை அற்பமா என்னலாம்?
வேலை ஸ்தலத்தில் அற்பமா எண்ணலாம். ஆமென். மனிதர்கள் உங்களை பார்க்கும்போது அவங்களுடைய பார்வை ஒரு அற்பமான பார்வையாய் உங்கள் மேல இருக்கலாம். ஆனால் உங்களை எல்லாரும் அற்பமாய் எண்ணினாலும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே, நீ வேணாம், நீ உபயோகப்பட மாட்டாய் என்று உங்களை பார்த்த நபர்களுக்கு முன்பாக உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். அது கர்த்தராலே ஆயிற்று. அது அவரால் மட்டும்தான் முடியும். உங்களை மூளைக்கு தலைக்கல்லா மாற்ற அவரால் தான் முடியும். உங்கள் அற்பமா பேசின மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மூளைக்கு தலைக்கல்லா மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். அற்பமாய் பேசினதை ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் அற்பமாய் எண்ணினதை ஆண்டவர் பார்க்கிறார். சில நேரம் உங்களை பார்க்கும் போதே சிலர் உங்களை அற்பமா பார்க்கிறாங்க. உங்களை மேலே கீழே பார்க்கும் போதே அற்பமான பார்வையில் உங்களை பார்க்கிறாங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. தாவீது அப்படிதான் பார்த்தாங்க. வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும் போது கூட தாவீது அவங்க அழைப்பிக்கல. ஆமென். தீர்க்கதரிசி வந்திருக்கிறான்னு சொன்னப்ப கூட ஆமென் தாவீது அவங்களை அழைப்பிக்கவே இல்லை. இவங்க எல்லாருக்கும் நல்ல வஸ்திரம் இருந்தது, நல்ல உணவு இருந்தது. அந்த சிறு பையன், அந்த தாவீது பாருங்க, வனாந்திரத்தில் ஆடுகளோடு அவன் உட்கார்ந்திருந்தான். இங்கே வருகிறதும் போறதும் வீட்டில் நடக்கிற இந்த விழா கோலம் எதுவும் தாவீதுக்கு தெரியாது. ஆமென். அவன் அற்பமா எண்ணப்பட்டவன், அவன் அற்பமா எண்ணப்பட்டவன். ஆண்டவர் அவனைத்தான் ஆமென் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அந்த இயேசு தான் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆமென். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவனை அழைப்பியுங்கள், அவனை வர சொல்லுங்க, அவன் வராம நான் போஜனம் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். இவர்கள் எல்லாம் சேர்ந்து வேண்டாம் என்று அவனை தள்ளினார்கள். ஆனா தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்க, அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். அவன் வரணும், அவனுக்காக இவர்கள் எல்லாரும் காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நீங்கள் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறுவீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அற்பமாய் உங்களை பார்த்த கண்கள் ஆமென் ஏறிட்டு பார்க்கிற வண்ணமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். என்னாகும் 23வது அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். என்னாகும் 23:19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? பொய் சொல்லுகிறதற்கு ஆண்டவர் ஒரு மனிதனே அல்ல. ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு புரிய பண்ணினால், ஒரு காரியத்தை அல்லது ஒரு வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு நம்ப பண்ணினால் அதை நிச்சயமாக செய்வார் என்று அர்த்தம். அவர் மனம் மாற மாட்டார். அவர் மனம் மாறுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல. நிறைய நேரங்களில் ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கூட இயல்பாக பழகுகிற ஒரு மனிதனை போல தான் நம்ம ஆண்டவரை பார்க்கிறோம். அந்த பார்வையில் இருந்து நீங்க கொஞ்சம் விலகி வரணும். அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். ஹல்லேலூயா. அவர் மனிதனே அல்ல, நம்மை போன்ற மனிதன் அல்ல. அவர் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமியில வந்தது உண்மை, ஒரு குழந்தையாய் பிறந்தது உண்மை, மனிதனை போல நடந்தது உண்மை, சாப்பிட்டது உண்மை, உறங்கினது உண்மை. ஆமென். இப்பொழுது அவர் மனிதனை போல இல்லை. ஹல்லேலூயா. அவர் பிதாவினுடைய வலது பார்சத்திலே யூதராஜ சிங்கமாய் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தேவன், அவர் தேவன். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. உங்களுக்கு இதை செய்வேன் அவர் பொய் சொல்லல, நிச்சயமா சொன்னதை செய்வார். ஆமென். உங்களுக்கு என்னென்னலாம் அவர் சொன்னாரோ, ஆமென், நிறைய காரியங்களை உங்களுடைய அறியாமையினால, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் குறையினால நிறைய காரியங்களை இது நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு சொன்னதை ஆண்டவர் நிச்சயமா செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? உன்னை சொல்லிட்டாருன்னா அவர் செஞ்சே தீருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் எதை செய்ய போறாரோ அதை மட்டும் தான் சொல்லுவார். அவர் எதை செய்ய போறாரோ
அதை மட்டும்தான் அவர் என்ன செய்வார் சொல்லுவார். அவருக்கு தெரியும் இதை நான் செய்ய போறேன், அதனால உங்களுக்கு என்ன செய்வார் ஆண்டவர் சொல்லுவார். நாட்களாகி இருக்கலாம், பரவாயில்லை, அவர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயமாக செய்வார். ஆமென். அவர் வசனித்ததை உங்களுக்காக நிறைவேற்றுவார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 8வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16:8 வாசிக்கலாமா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அன்றைக்கு யோசேப்பினுடைய வில் உறுதியாயிருந்தது. ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார், ஆண்டவர் அவனுக்கு துணையாயிருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தும் அதே வார்த்தையை சொல்லுகிறார், நீ அசைக்கப்படுவதில்லை, நான் உனக்கு துணையாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, என்னன்னா நீங்க கர்த்தரை எப்போதும் உங்களுக்கு முன்பாக வைக்கணும். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் தான் இருக்கணும், ஏசப்பா தான் உங்களுக்கு முன்பாக இருக்கணும், அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு முன்பாக இருக்கணும். அப்படி நீங்க எப்போதும் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைக்கும்போது நீங்க அசைக்கப்படுவதே இல்லை, உங்களுடைய வில் அசைக்கப்படுவதே இல்லை, அது உறுதியாய் நிற்கும். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு எப்படி நின்றதோ அதே போல உறுதியாய் நிற்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். உங்களை மனமடிவாக்குகிறவர்கள் எத்தனையோ பேர் உங்களை சுற்றி இருக்கலாம், கசப்பான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் உங்களை சுற்றி நிற்கலாம், உங்களை மனமடிவாக்கி உங்களை கஷ்டத்துக்கு உட்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உன்னுடைய வில் உறுதியாய் நிற்கும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை இடர்கள் வந்தாலும் உன்னுடைய வில் அசைக்கப்படுவதே இல்லை. வில் என்பது என்ன? வில் என்பது கர்த்தருடைய தரிசனம். வில் என்பது ஆண்டவர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம். வில் என்பது தேவன் உங்களுக்காய் வைத்த நோக்கம், திட்டம். ஹல்லேலூயா. எந்த ஒரு எதிரான சக்திகளினாலும் ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் தகர்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அவைகளை அசைக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரவும் பாடி ஆராதிக்கவும் தேவன் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின உம்முடைய நல்வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமென். உன்னுடைய வில் உறுதியாய் நிற்கும் என்கிற வார்த்தையின் மூலமாய் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. யோசேப்பினுடைய வில் உறுதியாய் இருந்தது போல, அவனுடைய தரிசனம், அவனுடைய வாக்குத்தத்தம் உறுதியாய் நின்றது போல, ஆண்டவர் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரை உறுதியாய் நிற்கிறதற்காக நன்றி. எந்த மனமடிவாக்குகிற அம்புகளாலும் ஆண்டவர் அதை தகர்க்க முடியாதபடி நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை மனமடிவான ஆண்டவரே ஸ்தோத்திரம் சூழ்நிலைகளினுடாய் தம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது போய்க் கொண்டிருப்பார்களே, ஆனால் இப்பொழுதே தேவன் அவர்களை ஆறுதல் படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்றைக்கு நீர் அவர்களோடு பேசின வார்த்தை, உன்னுடைய வில் உறுதியாய் நிற்கிறது, உன்னுடைய வில் அசைக்கப்படவில்லை. எத்தனையோ பேர் உனக்கு விரோதமாக அம்பு எய்தது உண்மை, உன்னை தகர்க்க நினைத்தது உண்மை, ஆனால் அவைகள் உன்மேல் ஒன்றும் செயல்படவில்லை. ஆமென். உன்னுடைய வில் உறுதியாய் நிற்கிறது என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசிக் கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டவரே ஆராதனை இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆவியிலே ஒரு விசை கூட பலப்படுத்துவீராக. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கு, நிறைவேறுவதற்கு தேவன் அவர்களை பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே இவர்களை அற்பமாய் எண்ணினார்களோ அவருடைய கண்கள் ஏறிட்டு பார்க்கத்தக்க வண்ணம் ஆண்டவரே வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்ற வசனத்தின் பிரகாரமாக தேவரீர் நீர் இவர்களுக்கு செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை இணைந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த தமிழ் ஜனங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வீராக. நாங்கள் பெற்ற இன்பத்தை, நாங்கள் பெற்ற இயேசுவை அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள
பெற்றுக்கொள்ள, பரலோக ராஜ்யத்திற்கு அவர்களும் பங்குள்ளவர்களாய் மாற தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இணைந்த கலந்து கொண்ட ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வாரம் முழுதும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.